வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நம்ம சில விஷயங்களை கூறும்போது பின்னால் அது நடந்ததுன்னா நம்மளே பரவாயில்லப்பா, நம்ம சரியாக தான் கணிச்சிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஆறுதல் பெற்றுக்கலாம். ஆறுதல் பெற்றுக்கிறத தாண்டி நம்ம கணிப்பு சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பல விஷயங்களில் நம்மளது கணிப்பு தவறாக கூட முடியும். ஏன்னா அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஆனால் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் புரியும். அந்த விதத்தில் நடிகர் விஜய் அவர்கள், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்களை மேடைக்கு ஏற்றி அவரை உடனே ஆங்கிலத்தில் பேச தொடங்கி, அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒவ்வொருவரும் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இவ்வளோ பேரை கட்சியில் உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அன்னைக்கு மத்தியானம் காலையில் அவர் பேசுகிறாரு. மத்தியானம் 2 மணிக்கு நம்ம ஒரு லைவ் பண்ணோம், நேரலை பண்ணோம். அதில் சொன்னோம், விஜயை முட்டு சந்துக்கு கூப்பிட்டு போய் நிறுத்துறதுல ஃபஸ்ட்டு ஆளாக இருப்பார் பிரசாந்த் கிஷோர் நம்ம சொன்னோம். அப்போ கூட நிறையா டிவிக்கே தொண்டர்கள், என்னங்க நீங்கள் எடுத்தவொன்னு அபசகுனமாக பேசுகிறீங்க, விஜய் அவர்களை பற்றி நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, ஏன் விஜய் மேலே இவ்வளோ காழ்ப்புணர்ச்சின்லாம் கேட்டாங்க. அப்போ நம்ம சொன்னோம், ஏங்க விஜய் ரொம்ப நல்ல மனிதர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அரசியலுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு நினச்சிட்ருக்காரு. பாசிச பாஜகவையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுரண்டக்கூடிய திமுகவையும் விமர்சிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் விஜய்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணத்துக்காக வேலை செய்கிறவர் தான் பிரசாந்த் கிஷோர். அவருக்கு என்ன பெரிய கொள்கையா? திமுக கிட்டையும் வேலை செஞ்சுருக்காரு, மோடிக்கும் வேலை செஞ்சுருக்காரு, மம்தாவுக்கும் வேலை செஞ்சுருக்காரு. நேராக டெல்லியில் போய் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்கக்கிட்ட வேலை செய்யலான்னு போய் உங்கள் கட்சியில் எனக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு சொன்ன உடனே காங்கிரஸ் எத்தனை பேரை பார்த்த கட்சி? யார்கிட்டையும் நான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், சோனியா காந்தி அம்மாட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு பெரிய பொறுப்பு கொடுங்கன்னு சொன்ன உடனே அங்கே ஏற்கனவே சிதம்பரம்லேருந்து கே வேணுகோபால்லேருந்து ஏகப்பட்ட பேர், ஒரு சசி தரூர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். அங்கே எல்லாரையும் ஓவர்டேக் பைபாஸ் பண்ணிட்டு நான் தான் பெரிய ஆளுனார். தம்பி நீங்கள் போங்கப்பா, உங்கள் தெய்வம் எனக்கு தேவையில்லைன்னு அனுப்பிவிட்டாங்க. அதனால தான் காங்கிரஸை திட்டிகிட்டே இருந்தார். அப்படி பணத்துக்காக வேலை செய்யக்கூடியவர் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அவரை பிரசாந்த் கிஷோர் அவர்களை மேடை ஏற்றியது விஜய் அவர்கள் பண்ண தப்பு. விஜய் அவர்கள் தப்பு பண்ணது என்ன காரணம்? பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தது யார்? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னதை நம்பி பிரசாந்த் கிஷோர் பெருசாக பண்ண போகிறாரு நம்பி இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் மேடை ஏற்றுறார். அந்த மேடை ஏற்றுனது தப்பு. இவர் நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவார் நம்ம சொன்னோம். இன்றைக்கி நடந்திருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியிலேருந்து ஆலோசகராக இருக்கக்கூடிய இதிலேருந்து விலகிறேங்கிறார். என்ன சொன்ன காரணம் என்னென்னா, பீகார் தேர்தலில் வேலை செய்யணுன்ட்டு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். செப்டம்பர் அக்டோபரில் பீகார் தேர்தல் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அட்டவணை இதெல்லாம் தெரியாமலா நீங்கள் விஜய் கட்சிக்கு போய் பக்கத்தில் உட்காந்து நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்க. அப்போவே தெரியாதான்? அதையும் தாண்டி விஜயை சந்திச்சுட்டு வந்த பிறகு அவர் பேசிய விஷயம் எல்லா டிவி சேனல்லையும் கூப்பிட்டு ஏதோ விஜய் இவர் சொன்னால் உடனே கேட்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரே சொல்கிறார், விஜய்க்கு 20% இருக்குது, அவர் தான் அடுத்து சிஎம். நான் நிறையா சொல்லிட்டேங்க, நான் சொல்கிறத பண்ணால் சிஎம் தான். அது மட்டும் இல்லாமல் கட்சியெல்லாம் உறுப்பினர் சேர்க்கைக்கு எவ்வளோ பாடுபடுது. ஓரணியில் தமிழகம்னு திமுக, அந்த பக்கம் பார்த்தா மிஸ்டு கால் கொடுத்து வாங்கன்னு சொல்லி பிஜேபி, ஆண்ட கட்சிகள், இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள். இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி உறுப்பினர் சேர்க்கை அதிகம் பண்ணுங்க, பூத் கமிட்டி அதிகம் பண்ணுங்கன்னு ஒரு பக்கம். இந்த பக்கம் சீமான் வந்து உறுப்பினர் சேர்க்கை அது ஒரு பக்கம். இளைஞர்கள் இளம்பெருங்கன் பாசறை இந்த பக்கம். இளைஞர்களை நிறைய பேர் சேருங்க, இளைஞர்கள் பயிலரங்கம்னு சொல்லிட்டு திமுக. இப்படி எவ்வளோ போராடிட்டு இருக்குது. ஒன்றும் மனவனா, உங்கள்கிட்ட ஒரு செல்லு இருந்தால் போதும், ஒரு ஊரில் எத்தனை பேர் சேர்க்கணும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். சொல்கிறது ஈஸி, செய்கிறது தான் கஷ்டம். அப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, விஜய் அவர்களை முட்டு சந்து கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. அதையும் தாண்டி ஒன்று சொன்னார், விஜய்க்கு வந்து பீகாரில் ஃபேன்ஸ் அதிகம், அதனால் என் கட்சிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு விஜய் வர போகிறாருன்னு. அப்போவே நம்ம கண்டிச்சிருந்தோம். என்னங்க சொல்கிறாரு இவர்? ஹிந்தி பிரச்சனையில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹிந்தி பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும். அதாவது ஹிந்தி பேசும் மாநிலங்களுடைய அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்தணுங்கிறது அமித்ஷா பிளான். அப்போ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு விஜய் அறிக்கை விடுறார். இதை பேசிட்டு பீகாரில் போய் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியுமா? அங்கே போய் என்ன மொழியில் பேசுவார்? ஆங்கிலத்தில், ஹிந்திலையா? கொஞ்சம் யோசனை பாருங்க. அன்றைக்கி விஜய் அவர்கள் ஹிந்திக்கு எதிராக கையெழுத்திடும்போது கையெழுத்திடலை. அப்போவே நம்ம சொன்னோம் தவறு அப்படின்ட்டு. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் என்னென்னா, விஜய் அவர்களோ எடப்பாடியோ ஸ்டாலினோ யார் வேணா இருக்கட்டும், இவர்கள் வந்து செய்கிறது சரின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் ஒன்று யோசிப்பாங்க. வெளியிலேருந்து நம்ம தரப்பில் யோசிக்கும் போது தப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கண்ணோட்டத்தில் யோசிப்பாங்க.
ஏன்னா அவங்களுடைய நலன் இல்லை அவங்களுக்கு சொல்லப்பட்டது இதெல்லாம் யோசிப்பாங்க. இந்த வெளியிலேருந்து பார்க்குற நம்ம என்ன யோசிப்போம்னா தப்பாக பண்ணுறாரே. ஏன் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் என்ன பண்ணதுன்னு நம்ம பார்த்தோம், ஜெயலலிதாம்மா என்ன பண்ணாங்கிறத நம்ம பார்த்தோம். வரலாறு நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். அப்போ வரலாற்றிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். இன்றைக்கி விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாரு, அடுத்த நாள் எல்லா இன்டர்வியூலையும் பிரசாந்த் கிஷோர் பேசி அவர் தான் ஏதோ கட்சி தலைவர் மாதிரி பண்ணுறார். பீகாரில் இருக்கக்கூடிய ஒருவர் விஜயை வைத்து இன்றைக்கி அரசியல் லாபம் தேடிக்கொண்டார். அதுவும் தாண்டி ஐடியில் ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி விஜய் ஃபோட்டோவும் அவர் ஃபோட்டோவும் வச்சுட்டு ஆஃபீஸ்லாம் போட்டார். நமக்கு ஒன்றும் புரியல, என்னங்க இது நடந்துகிட்டு இருக்குது. விஜய் கட்சியில் விஜயா இவரா? இன்னொரு பக்கம் விஜய் ஒரு அறிக்கை விடுவார், ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட விஜய் அறிக்கை விட்டார். உடனே ஒரு நாள் கழித்து அதே மேட்டருக்கு பெண்கள் சம்மந்தமான ஏதோ விஷயம் நினைக்கிறேன், அடுத்து ஆதவர்ஜுனா ஒரு அறிக்கை விடுறாரு. நம்ம அப்போவே சொன்னோம், இல்லைங்க விஜய் தாங்க அறிக்கை விடணும். விஜய் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் ஆதவர்ஜுனா அவர் ஏதோ வாய்ஸ் ஆஃப் காமர்ஸுங்கிற பேரில் அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரு கட்சி இருக்கும்போது எப்படிங்க இவர் தனியாக அறிக்கை விடுவார்? இதுவும் தப்புங்க. தலைவரை மிஞ்சி போகக்கூடாதுங்க. விஜய் தாங்க முகம் அங்கே. அவர் விட்டால் தாங்க அறிக்கை பயங்கரமாக இருக்கும். ஒன்றும் வேணாம். இன்றைக்கி திருபுவனம் விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடுத்த முதல்ல நீங்கள் ஆனந்தவர்கள் அறிக்கை விட்டாங்க. ஆனந்தவர்கள் அறிக்கை விட்டால் பத்திரிகையில் சின்ன செய்தி, விஜய் அவர்களை அறிக்கை விட்டால் தலைப்புச் செய்தி. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் அறிக்கை விட்டு போய் நம்மளே சொன்னோம், விஜய் அவர்கள் போய் பார்த்துருந்தா பெரிய செய்தி. நம்ம பழைய பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும், திருபுவனத்தில் அஜித் அவர்கள் இறந்தபோது விஜய் அவர்கள் போய் நின்றுருந்தாருன்னா பெரிய செய்தி, திமுக அலறி இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் போனார். ஏன்னா காலம் கடந்து நீங்கள் சில விஷயம் பண்ணக்கூடாது. அதே போல் இன்றைக்கி சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சிக்கந்தர் மலைன்னு எப்படிங்க சொல்லலாம்? சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அப்படின்னு விஜய் அன்றைக்கே கண்டிச்சிருக்கணும். பிஜேபியை கண்டிக்கலை. முருகன் மாநாட்டில் ஒரு கொள்கை தலைவரான தந்தை பெரியாரையும் அண்ணாவெல்லாம் இழிவுபடுத்தும் போது அமைதியாக இருந்தார். ஏன்னா இப்போ ரியாக்ட் பண்ணுறாரு. அரசியலில் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். எவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது, அங்கே கல்லூரி மாணவர்களை அனுப்புகிறாங்க. ஏன்னா கூட்டம் இல்லை. சேகர் பாபு தான் பக்கத்தில் இருக்க நியூ காலேஜ் பசங்க நினைக்கிறேன், அவங்கள அனுப்புகிறாங்க. உள்ளே போயிருக்க பசங்க முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கார். இந்த பக்கம் விஜய் ஃபோட்டோவை காட்டிட்டாங்க. ஒரு ஆர்வம் மிகுதியில் காலேஜ் பசங்களாம் அப்படி தானே பண்ணுவாங்க. ஃபோட்டோ காட்டுறாங்க, லைவில் வந்துருச்சு. விஜய் ஃபோட்டோவை காட்டுறாங்க. உடனே அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் வச்சுருந்து பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் விட்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு விஜய் உடனடியாக விஜய் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் ஒரு அறிக்கை, என்னங்க இது நாடுன்னு அறிக்கை விட்டுருந்தா உடனே அவங்களை வெளியே அனுப்பியிருப்பாங்களா இல்லையா? இல்லை அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாமா இல்லையா? ஏன் செய்யவில்லை? ஏன்னா விஜய் இதெல்லாம் விஜய்க்கு போகாதுங்க. நிறைய விஷயம் இருக்கும், கூட இருக்கவங்க தான் சொல்லணும். அப்படி ஒரு ஆலோசகர் விஜய்கிட்ட இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு படுது. இப்போ பண்டூட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருக்கும்போது பழைய விஷயங்களை சொல்லுவார். அரசியல் என்ன பண்ணணுங்கிறது பண்டூட்டி யாருக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கு சினிமாவில் என்ன பண்ணணும்னு தெரியும், எந்த சினிமாவில் நடிக்கணும், எந்த படம் ஹிட் ஆகணும்னு அவருக்கு தெரியும். அது எடப்பாடி பழனிசாமிக்கோ ஸ்டாலினுக்கோ தெரியாது. ஆனால் யார் எப்போ கவுத்துடுவா, எப்படி தேர்தல் கமிஷனர் அணுகணும், யாரை எங்கே வைக்கணும், இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலின் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுலேயே இருந்தவங்க சீனியர்ஸ். அப்போ நம்ம நல்ல அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை விஜய் வச்சுக்கலங்கிறது நம்மளுடைய பார்வை. இனிமேல் அதை திருத்திக்குவார் நம்ம நம்புகிறோம். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கார் அரசியலுக்கு, நிறையா இனிமேல் கற்றுக்குவார். இன்னொன்று, எந்த விஜயகாந்த் அவர்கள் யாரை நம்பினாரோ, அருண் பாண்டியன், சுந்தர்ராஜன் அப்படின்னு ரொம்ப நெருங்கிய ஆளுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு. கடைசியாக பார்த்தா அவங்க தான் அவரை காலே வாரினாங்க. அரசியல் என்பது உங்கள் கூடவே உங்களை நல்லாவே இருக்கும். விஜய் தான் எல்லாம், விஜய்க்காக உயிரியே கொடுப்போம்பாங்க, அவர் தான் முதல்ல காலையே வருவார். அரசியல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் சொல்லுவோம்ல, அரசியலில் நீங்கள் கூடவே இருப்பாங்க, அவங்க தான் நமக்கு பிரச்சனையாக வராங்க. ஒரு ஏக்நாத் ஷிண்டே தனக்கு பிரச்சனை ஆவார், ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே நினச்சிருப்பாரா? நினச்சிருக்க மாட்டார். அவ்வளோதான். அரசியலில் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி விஜய் அவர்கள் நேற்று பேசியது கொள்கை ரீதியாக பார்த்தா அருமை. பிஜேபியும் வேணாம், திமுக வேணாம், அவர் ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கார். இப்போ யாரும் அவரை கருத்து குறை சொல்ல முடியாது, கரெக்டாக பேசுகிறாருப்பா. ஆனால் தேர்தல் அரசியல்னு வரும்போது அவருக்கு நிறைய இது நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க சில பேர். ஏன்னா வெளியில் கிரவுண்ட் ரியாலிட்டி இவங்க தான் சொல்லுவாங்க, எல்லா ஊர்லேயும் நமக்கு தான் ஆதரவு, நம்ம உங்கள் முகத்தை காட்டினா போதும் ஓட்டு போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. விஜய் தான் பகுத்து பார்க்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம், விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம்ங்கிறது அவரே நினச்சி பார்க்க முடியாதுன்னு இருக்குது. நமக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்களோட அதிகமாக இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு இன்றைக்கி அவருடைய செல்வாக்கு, பெண்கள் செல்வாக்கு, இளைஞர்கள் நிறையா இருக்குது.
திமுக பதறது வெளியில் சொல்ல மாட்டாங்க திமுக, ஆனால் திமுக அச்சப்படுறாங்க விஜய் அவர்களை பார்த்து. உதயநிதி அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருப்பார்னு உறுதியாக நம்புகிறாங்க. அதனால தான் விஜய் அவர்களுடைய பர்சனல் மேட்டர்லாம் ஆரம்பிக்கிறது என்னென்னா, திமுக பதறிட்டு இருக்குது. சரி, விஜய் தனிச்சு நின்னா திமுக ஜெயிக்குமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் சில பேர் சொல்கிறாங்களா 4 முனை போட்டியை வந்தால் திமுக தான் ஜெயிக்கும். சொல்ல முடியலைங்க. இப்போ இருக்க நிலைமையில் எதுவும் சொல்ல முடியாது. யார் இப்போ எந்த பக்கம் போவாங்க, எத்தனை ஓட்டை அவர் பிரிப்பார், எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ இருக்க நிலைமையில் விஜய் அவர்கள் தனிச்சு இருப்பதால் ஓரளவுக்கு திமுகவுக்கு பரவாயில்லப்பா. இதே அதிமுக கூட்டணி இப்போ இருந்தால் முடிச்சிருக்கலாம். அது இல்லாமல் ஓரளவுக்கு ஆசுவாசப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரசாந்த் கிஷோர் விலகல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா பிரசாந்த் கிஷோர்லாம் காசுக்கு வேலை செய்கிறவர். அவர் நாளைக்கு இந்த விஜய்கிட்ட இருக்கக்கூடிய தகவலை பிரசாந்த் கிஷோர் வந்து சபரீஷன்ட்ட சொல்ல மாட்டேன்னு நிச்சயம். சார் 5 ரூபாய்க்கு 10 ரூபா கூட கொடுத்தா அவ்வளோதான் சார். இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி திருப்பி வாங்கிட்டார் அட்வான்ஸை. விஜய் அவர்கள்ட்ட போய் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு நான் தான் பண்ணுறேன் அப்படி தான் முதல்ல உள்ளே போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு நான் தான் வியூக வகுப்பாளர், அதனால் அவங்களையும் இணைச்சிட்றேங்கிற மாதிரி ஒரு ரூட் போட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட விஜயை நான் கூப்பிட்டு வரேன் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு சொல்கிற வேலையை மட்டும் பண்ணுப்பா, கூட்டணிலாம் நான் பேசிக்கிறேன்ட்டார். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தெரியுமா தெரியாதான்? அப்போ பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார். அதற்கு காரணம் முழுக்க கூட இருக்க 2-3 பேர். விஜய் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதையும் தாண்டி இப்போ மாநாடு பொதுக்கூட்டம் எவ்வளவு பண்ணாலும் எல்லாருக்கும் பணம் வேணும் சார். ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதோ இல்லை அதை வந்து செயல்படுத்தும் போது நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன சிக்கல் வரும்னா, பணம் அப்படிங்கிறது பல விஷயங்களை பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். இப்போ தானே உள்ளே வந்திருக்காரு விஜய் அவர்கள்ட்ட இருக்க பணம் இந்த தேர்தலில் ஒரு தேர்தலுக்கு தாங்கும், அதுக்கே பத்தாது. இப்போ வரக்கூடிய மாநாடுக்கு செலவு போடணும், இனிமேல் செலவு தான். அப்போ இதற்கெல்லாம் விஜய்க்கு யார் இந்த ஐடியா கொடுக்குறது? ஏன்னா ஃபண்டு எடுக்கணும் அப்படின்னா யாராவது ஃபண்டு கொடுத்தாலும் அது பிஜேபி அலோவ் பண்ணணும். விஜய்க்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ரூட் போட்டிருப்பார். மறுபடியும் சொல்கிறோம், விஜய் என்ன ரூட் போட்டிருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிரவுண்டில் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. அவர் பேசுனதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும். இப்போதே விஜய் தோற்றுருவாரோ ஜெயிப்பாரோ நம்மளால் சொல்ல முடியாது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.